நம்ம மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது. எம்டி அவர்களுக்கு பெயில் அப்ளை பண்ணி திரும்ப பெறப்பட்டது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மைவி3 டைரக்டர்ஸ்க்கும் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ்க்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாளாவது நமது ஜோனல் ஆஃபீஸை திறந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. அப்போ தான் மக்களுக்கு நமது நிறுவனத்தின் மேலே இருக்க நம்பிக்கையும் ஆதரவும் அதிகரிக்கும். கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை வேறொருத்தர் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் மக்களுக்கு சரியான தகவலை கரெக்டான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியலை. பலர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே 1 மாத காலமாக நம்ம ஜோனல் ஆஃபீஸ் காலவரையற்ற விடுமுறையில் தான் இருக்குது. இப்போதாவது வாரத்தில் ஒரு முறையாவது திறந்து மீட்டிங் நடத்தினாங்க அப்படின்னா மக்களுக்கு கொஞ்சம் ஆதரவாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும். நீதிமன்ற வழக்கு காரணமாக ஜோனல் ஆஃபீஸ் திறக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பூகியை வச்சாவது யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டு நிறுவனத்தின் பற்றின தகவலை கொடுங்க. அதுவும் முடியல அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயாவது தினமும் ஒரு அப்டேட்டை கொடுங்க, ஒரு மோட்டிவேஷ்னல் போஸ்ட்டை போடுங்க. நம்ம நிறுவனத்தின் தகவலை நம்ம நிறுவனம் சைட்லேருந்து கொடுத்தா மட்டும்தான் மக்கள் அதை நம்புவாங்க. மக்களுக்கும் நம்பிக்கை அதிகமாகும். மக்களுடைய ஆதரவு நம்ம நிறுவனத்திற்கு கிடைக்கும். இது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இதை அனைத்து டைரக்டர்களும் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்களும் ஒரு முறை பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது நிறுவனம் சார்பாக தொடர்ந்து கூகுள் மீட்டிங் நடக்குது. ஒரு நாளைக்கு 5 செஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் நடக்குது. ஆனால் பலர் அந்த கூகுள் மீட்டிங்கை சரியாக அட்டென்ட் செய்ய முடியல. அதனால் சரியான தகவலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. இதை கருத்தில் கொண்டு மைவி3 டைரக்டர்ஸ் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு முறையாவது இதை பரிசீலனை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுங்க. மக்களுடைய ஆதரவு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.